This is Narpavi Easy Learning Computer Science. இன்னைக்கு 12th standard Computer Scienceல நம்ம C++ versus Python பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து C++ வந்து 11th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பைத்தானுக்கு 12th ஸ்டாண்டர்டில் ஷிஃப்ட் ஆகிறப்ப எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ சிம்பிள் பைத்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ C++-ஐ விட பார்த்திங்கன்னா பைத்தான் லேர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம கம்பேரிசன் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து C++ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பைத்தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னெல்லாம் மேஜரான டிஃப்ரென்சஸ், ஸோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், ஸோ எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கும். ஸோ எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம C++ பார்க்கலாம். ஸோ C++ பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். போத் C++ அண்ட் பைத்தான் பார்த்தீங்களா ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ C++ல எப்படி கிளாஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். C++ல கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம கீவேர்டு கிளாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸோட நேம் கொடுக்கணும். அண்ட் தென் கிளாஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் கிளாஸை பிகின் பண்ணுறதுக்கு நம்ம கேர்லி பிரேஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ கேர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கணும். தென் அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ வேரியபிள் பார்க்கும்போது இங்கே ரெண்டு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம், A அண்ட் பின்னு சொல்லிட்டு. அதோட டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடணும். ஸோ இது வந்து C++ பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளார மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேம் நம்ம ஆடுன்னு கொடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம எந்த கீவேர்டு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு அது ரிட்டர்ன் டைப் என்னவோ அதை மட்டும் நம்ம முன்னாடி கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணலை, அதனால் நான் வாய்டுன்னு கொடுத்துக்கிறோம். சப்போஸ் அந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு இன்ட்டோ ஃப்ளோட்டோ அந்த மாதிரி டேட்டா டைப் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ மெத்தட் டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணுறப்ப இந்த லாஸ்ட் தட் இஸ் அந்த மெத்தடோட எண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலை. அதே மாதிரி கிளாஸில் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிளும் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ மெத்தட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். தென் கர்லி பிரேஸ் போட்டு மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ C டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த Cக்கு பார்த்தீங்கன்னா நம்ம A1 Bயை ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் அந்த ரிசல்ட் Cயை வந்துட்டு நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் C அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆடுங்கிற மெத்தடை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து C++ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறது. தென் அதுக்குள்ளே ஒரு மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்படி தான் செய்யணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நான் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள்காண்டி. இப்போ இதே வந்து நம்ம பைத்தானை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து பைத்தானில் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே கிளாஸ் கொடுத்த மாதிரி இங்கேயும் கிளாஸ் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் தென் கிளாஸோட நேம் கொடுக்கணும் ஆஸ் யூஷுவல். பட் இந்த இடம் பார்க்கும்போது இதுதான் வந்து பைத்தானில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ கோலன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கணும். அந்த நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கர்லி பிரேசஸும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிங்கிள் ஸ்பேஸ் நம்ம தள்ளி தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். இதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன். தட் இஸ் இதுக்கு 4 சிங்கிள் ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெத்தடு. ஸோ மெத்தட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கே C++ல வாய்ட் ஆடு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃப்னு போட்டுட்டு என்ன மெத்தட் நேமோ அந்த நேமை கொடுத்துக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபு A, Bன்னு சொல்லிட்டு பேராமீட்டர் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம எல்லா மெத்தடுக்கும் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ண தேவை கிடையாது, பாஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த A, B மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ண தேவையில்லை, ஏக்கும் பிக்கும் மட்டும் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணால் போதும்.
இதே வந்து இங்கே C++ல பாருங்கள், நம்ம என்ன பாஸ் பண்ணோமோ அந்த பேராமீட்டர் மட்டும் எழுதுனா போதும். செல்ஃப் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் வந்து நம்ம கொடுக்கல. பட் இங்கே பைத்தானில் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபு, அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் மெத்தட் டெஃபினிஷனில் கோலன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம C++ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேஸ்லாம் கிடையாது. அண்ட் தென் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் கோலன் வச்சு முடிக்கணும். அதுமாதிரி மெத்தட் டிஃபைன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் கோலன் வச்சு தான் நம்ம முடிக்கணும். தென் இந்த டெஃபினிஷன் தட் இஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பிளாக் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். தட் இஸ் பிளாக் ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டென்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் இண்டென்டேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மெத்தடுக்குள்ளே இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டூடு. ஆக்சுவலாக அந்த கர்லி பிரேஸ்க்கு பதிலாக நம்ம இண்டென்டேஷனை பைத்தானில் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மெத்தடும் வந்து நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி இங்கே வேரியபிள் டிக்ளரேஷன் இந்த இடத்துல வந்து இன்ட்டு A, B அந்த இன்ட்டு C இந்த டிக்ளரேஷன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி டிக்ளரேஷன்லாம் பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ளரேஷன் வந்து அவைலபிள் கிடையாது, தேவை கிடையாது பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே C = A + B அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அது சியை வந்துட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்டுங்கிறதா இங்கே பைத்தானில் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஆஃப் C அப்படின்னு கொடுத்துக்குறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம C++ல கிளாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவ்வளோ பெருசுக்குன்னு எழுதுகிறோம். அடுத்து டிக்ளரேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துறோம். டிக்ளரேஷன் கர்லி பிரேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் ரொம்ப சின்னதாக, தட் இஸ் 1 2 3 4 லைன்ஸில் நம்ம ஒரு கிளாஸையே டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ சிம்பிள் பைத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ நம்ம கிளாஸ் வந்துட்டு C++லையும் பைத்தான் லாங்குவேஜ்லேயும் எப்படி கிளாஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரலாம். ஸோ C++ பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை மெத்தட் நம்ம கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து கம்பல்சரி C++ல பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம வாய்டு மெயின் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து இந்த வாய்டுங்கிறது நத்திங் பட் ரிட்டர்ன் டைப் தான் இங்கே கொடுக்குறோம். நம்ம வாய்டு கொடுக்கலாம், இல்லைனா இன்டர் ஃப்ளோட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி ஸோ இப்போ வாய்டு மெயின் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கர்லி பிரேஸ் தான் கொடுக்கணும் C++ பொறுத்த வரைக்கும். தட் இஸ் ஓப்பனிங் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் அந்த க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ செமிகோலன் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம செமிகோலன் அப்படிங்கிறத கடைசியில் கொடுக்கணும். இது C++ல உள்ள சின்டாக்ஸு. தட் இஸ் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இன் C++ contain செமிகோலன், தட் இஸ் ends with செமிகோலன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மெம்பர் ஃபங்க்ஷன் அதாவது மெத்தட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ் டாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ் டாட் ஆட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பேராமீட்டர், தட் இஸ் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். 2,3 அப்படிங்கும் போது இந்த 2,3 வந்துட்டு இந்த ஆட் ஃபங்க்ஷனில் 2 வந்து ஏக்கும் 3 வந்து பிக்கும் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து கேல்குலேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் வந்து C அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு C++ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ பைத்தானை பார்க்கலாம். ஸோ பைத்தானில் பாருங்கள், நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இவ்வளோ எழுதியிருக்கோம். அதுக்கு பதிலாக ரொம்ப சின்னதாக 2 லைன்ஸில் நம்ம எழுதிட்டோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் இங்கே வந்து நம்ம பைத்தானில் கொடுக்க மாட்டோம். ஸோ நோ நீட் டு கிவ் எனி மெயின் ஃபங்க்ஷன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ O = 2ன்னு கொடுக்கணும். ஸோ O = 2 கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் வந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் இல்லாட்டி வேரியபிள்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ O.add அப்படின்னு சொல்லிட்டு
மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் 2 and 3ன்னு சொல்லிட்டு. இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறப்ப இங்கே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 and 3 அப்படிங்கும்போது 2 வந்து ஏக்கு பாஸ் ஆகும், தென் 3க்கு பார்த்தீங்கன்னா 3 வந்து பிக்கு பாஸ் ஆகும். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி நம்ம செல்ஃப் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டில் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு பைத்தானில் பண்ண வேண்டிய விஷயம். தட் இஸ் எப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி மெத்தடை கால் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி தான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறப்ப பைத்தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணுறோம். ஸோ கோடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மெமரியும் பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கும். ஸோ ஓவராலாக பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத குமுலேட்டிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸோட ஸ்டேட்மெண்ட். ஸோ கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் கோலன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் தென் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எண்ட்ஸ் வித் கோலன். ஓகேங்களா? எஸ், ரெண்டுமே வந்து கிளாஸும் சரி மெத்தடும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட்ஸ் வித் கோலன், தட் இஸ் லாஸ்ட்டில் கோலனுங்கிறத கரெக்டாக கொடுத்துடணும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பைத்தானில் கேர்லி பிரேஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து தட் இஸ் பிளாக் பிகின் ஆகுது எண்ட் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டென்டேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இண்டென்டேஷன்னா தமிழில் வந்து உள்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம உள்ள தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிகின் பண்ணிக்கலாம். தட் இஸ் பிளாக்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் பிளாக், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே உள்ள லூப்பிங் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம அந்த இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், தான் எழுதிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ டீலிமிட்டர்ஸ். ஸோ டீலிமிட்டர்ஸ் அப்படின்னா கமா, ஃபுல் ஸ்டாப்பு, செமிகோலன், கோலன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ நோ டீலிமிட்டர் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர்ஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் எந்த ஃபங்க்ஷன் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். தட் இஸ் ஒரு மெத்தட்னாலும் சரி தான், இல்லை ஃபங்க்ஷன்னாலும் சரி தான், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கீவேர்டு அதில் டெஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூனிட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம யூனிட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். தட் இஸ் கீவேர்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் வந்து ரெண்டு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட்ரக்டருக்கு. ஸோ டெஸ்ட்ரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். டெல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் நம்ம தட் இஸ் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஸோ இது டெஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் பைத்தானில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் வந்து பைத்தானில் நம்ம செமையாக பண்ணிவிடுவோம். C++ vs பைத்தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.